உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் தேவனுக்கான பலிபீடம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 56ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். எசையா, கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், தேவனை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிறவைகள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்புகிறார். பலகவும் பெருகவும் பண்ணுகிறார். சொன்னபடி எல்லாம் செய்து முடிக்கிற தேவன் தேவ பிள்ளைகளிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறவைகள். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களை தம்முடைய ஆலயத்துக்குள்ளாய் கொண்டு வருகிற போது அல்லது அவர்களை தெரிந்து கொள்ளுகிற போது, மீட்டெடுக்கிற போது, இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும், தேவனை ஆராதிக்கவும், தேவனை சார்ந்து கொண்டு தேவனை நேசிக்கவும், தேவனுக்காக வேலை செய்யவும் நாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவ ஜனங்களுடைய பலிகள் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்களுடைய பலிகளை தேவனுக்கு செலுத்துகிற போது பாருங்க, தேவனுக்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய பலிபீடம், இன்னைக்கு நம்முடைய பலிபீடங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த பலிபீடத்தின் மேலே நாம் செலுத்துகிற பலிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த பலிகளிலே தேவன் பிரியப்படுகிற போது தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை இந்த வேத பகுதி நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுடைய பலிகள் என்ன செய்யப்பட்டிருக்குமா, அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். அப்போ இந்த பலிபீடத்தை நீங்கள் சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது, இந்த பலிபீடம் எதற்கானது என்று சொன்னால், தேவனை ஆராதிக்க, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதற்காக ஒரு தனித்துவம் வாய்ந்த இடமாக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த பலிபீடம். ஒவ்வொரு பலிபீடமும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், துதியினாலும் ஜெபத்தினாலும் நிறைந்திருக்கிற ஒரு இடத்திலே இருக்கிறது. ஆண்டவர் மகிமைப்படட்டும். தேவ பிள்ளைகளாக தேவ பிரசன்னத்தை, பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக அந்த பலிபீடத்தை நாம் பார்க்கிற போது, அந்த பலிபீடத்திலே செலுத்தப்படுகிற பலிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார்னு சொன்னா, குறைவற்றதாக இருக்க வேண்டும், குற்றமில்லாததாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்திலே தேவனை நோக்கி பரிந்து பேசுகிற இடமாகி அந்த பலிபீடத்திலே தேவ பிள்ளைகள் செலுத்துகிற அந்த பலிகள் எப்படி இருக்க வேண்டுமா, தேவன் மகிமைப்படத்தக்க வகையிலே இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பலிபீடங்கள் எப்படி இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் பேசுகிற போது சொன்னார், ஒரு பலிபீடத்தை நீ உண்டாக்க விரும்பினால், யாத்திராம் 20 சொன்னார், மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி. தேவன் விரும்புகிற பலிகளை செலுத்துகிற போது அவர் சொன்னார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேசுகிற போது அவர்கள் மண்ணினாலே பலிபீடங்களை கட்டினார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் முழு கற்களினாலே பலிபீடங்களை கட்டினார்கள். அது கடந்து போனதற்கு பிறகு ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற போது, யாத்திராம் 27 நீங்கள் வாசிக்கிற போது முதல் வசனத்திலே சொன்னார், ஒரு பலிபீடம் வாசிங்கள் 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக
சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாய் இருப்பதாக. நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே நாம் செலுத்துகிற அந்த பலி பீடம், பலி செலுத்துகிற அந்த பலி இடம் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆரம்ப காலங்களிலே இருந்தவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, மண்ணினாலே கட்டப்பட்ட பலிபீடங்கள். பலி செலுத்துகிறான், பலி செலுத்தி முடிந்ததற்கு பிறகு கடந்து போகிறான். அந்த பலிபீடங்கள் எல்லாம் அப்படியே கைவிடப்பட்டவைகளாக ஒன்றுமில்லாமல் கரைந்து போகிறது. கற்களினாலே கட்டப்பட்ட பலிபீடங்கள், பலி செலுத்துகிறார்கள், இடங்களை விட்டு இடங்களுக்கு பெயர்ந்து போகிறார்கள், பலிபீடம் கைவிடப்படுகிறது, பலிபீடம் சிதைந்து போய் கிடக்கிறது. இந்த பலிபீடத்தை தான் எலியா என்ன செய்தான் போட்டிருக்கு சொன்னா 1 ராஜாக்கள் 18 நீங்கள் வாசிக்க முடியும். அவன் கர்மேல் பர்வதத்திலே வருகிற போது சிதைந்து கிடந்த அந்த பலிபீடத்து கற்களை எல்லாம் எடுத்து ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து திரும்பவும் ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு அங்கே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். தேவன் இவைகளை தாண்டி தம்முடைய ஜனங்களோடு கூட இடைப்படுகிற போது அவர் சொன்னார், நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பேன். பகலிலே மேக ஸ்தம்பமாகிலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகிலும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகவில்லை என்று எழுதப்படும். அப்போ தேவன் பாருங்க, அந்த ஜனங்களை நடத்தின போது அவர் என்ன எதிர்பார்த்தான்னு சொன்னா, என் பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையாக என்னை ஆராதிக்கிறதற்கான அந்த தொழுது கொள்ளுகிறதற்கான பலிபீடம் எப்படி இருக்கணும்னு சொன்னா அவர்களோடு கூட வர வேண்டும். யாத்திராம் 27 வாசிக்கிற போது அந்த பலிபீடத்துக்கான பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மண்ணினாலே கட்டுகிற அல்லது முழு கற்களினாலே கட்டுகிற ஒரு பலிபீடம் போல அல்ல இந்த பலிபீடம். இந்த பலிபீடம் இந்த மரத்தினால் மாத்திரமே செய்யப்பட வேண்டும். இந்த பலிபீடம் இந்த அளவுக்குட்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த பலிபீடம் இந்த உயரத்திலே மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், இந்த பலிபீடத்தை நீ சுமந்து கொண்டு போக வேண்டும். போகிற இடமெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த பலிபீடம் என்ன செய்யப்பட்டதா, ஆசரிப்பு கூடாரம் போகிற இடமெல்லாம் இந்த பலிபீடம் போகிறது. பாருங்க, ஒரு நிலைத்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த பலிபீடங்களை போல அல்லாமல் போகிற இடமெல்லாம் கடந்து வரும்படியாக தேவன் ஒரு பலிபீடத்தின் பிரமாணத்தை கொடுக்கிறார். அந்த பலிபீடத்தை வெண்கலத்தாலே மூட வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இந்த பலிபீடங்களை குறித்து அல்ல, அந்த பலிபீடங்களிலே செலுத்தப்பட்ட பலிகள் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவன் ஜனங்களோடு கூட பேசுகிறதற்கும் தேவன் ஜனங்களை அங்கீகரிக்கிறதற்கும் ஒரு பலியின் பிரமாணத்தை வைத்திருந்தார். அநேக பலியின் பிரமாணங்கள், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி என்று சொல்லி அநேக பலியின் பிரமாணங்கள் வைக்கப்பட்டிருந்தது. இவைகள் எல்லாம் தேவனோடு கூட உறவு கொள்ளுகிறதுக்காக தேவ ஜனங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தார்களா, இந்த பலியினாலே இணைக்கப்பட்டார்கள். இவைகளை தாண்டி இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டபடியினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் சொன்னா, அந்த பலி செலுத்துகிற அனுபவங்கள் அல்ல, அந்த பலிக்கு மாற்றாய் அன்னைக்கு மிருகங்கள் பலி செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது. வருஷந்தோறும் பிரச்சனைகளோடு கூட கடந்து போகிற போது, ஆனால் கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானதற்கு பிறகு அந்த பலி செலுத்துகிற அனுபவங்கள் எப்படி மாறி போகிறது சொன்னா, நன்றி செலுத்துகிற ஒரு அனுபவங்களாய், தேவனை ஆராதிக்கிற அனுபவமாய், தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவமாய். அதனால்தான் ஏசாயா சொல்லுகிற போது சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன். அவர்கள் என்ன செய்யணும் சொன்னா, என்னை நேசிக்க வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும், எனக்கான வேலைகளை செய்ய வேண்டும். அப்படியானால் அவர்களுடைய பலிபீடங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இன்னைக்கு தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற அந்த பலிபீடமும் அதிலே செலுத்தப்படுகிற பலிகளும் எப்படி இருக்கிறது? ஒரு 3 விதமான பலிபீடங்களை இந்த காலவேளையிலே உங்களுக்கு நான் காண்பித்துக் கொடுக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதல் பலிபீடமாக பார்க்கிற போது, ஒரு தனிப்பட்ட மனிதன் கட்டுகிற அவனுடைய தனிப்பட்ட பலிபீடம் ஒவ்வொருவருக்குமானது. இந்த பலிபீடம் எப்படிப்பட்டது சொன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கான பலிபீடம்.
அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அவனுடைய பலிபீடத்திலே அவனுடைய பலிகளை செலுத்தி அவனுடைய தேவனுக்கு முன்பதாக அவரை மகிமைப்படுத்தி அவரோடு கூட நேரம் எடுத்து அவரோடு கூட அமைதியாய் காரியங்களை அமர்ந்து கற்றுக்கொள்ளுகிறதுக்காக அவனால் ஏற்படுத்தப்பட வேண்டிய பலிபீடம். ஆண்டவர் மகிமைப்படட்டும். வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? தேவ பிரசன்னத்திலே நீங்கள் அமர்ந்து தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? நேரம் எடுக்கணும். தனிப்பட்ட பலிபீடம். சங்கீதம் 46:10-11 சொல்லுகிறது. அவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமானவர். ஆண்டவருக்கு மகிமுண்டான கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து உங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உனக்கு முன் பலிபீடத்துக்குமான அந்த இடைவெளிகள், உனக்கு முன் பலிகளுக்குமான அந்த அற்புதங்களை செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிற அனுபவங்கள், இவைகள் தான் என்ன செய்யணும் சொன்னா தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை. நம்முடைய பலிபீடங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனுக்கு மகிமையாக ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பலிபீடங்கள் எல்லாம் அளவுக்கு உட்பட்டவைகள். ஒரு பலிபீடத்தினுடைய பிரமாணங்கள் வேதம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 6:13 சொல்லுகிறது, பலிபீடத்தின் மேலே எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடம் அக்கினியினாலே நிரம்பி இருக்கிறதா? உன் பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறதா? நம்முடைய தனிப்பட்ட பலிபீடங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா ஒரு முறை தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். என்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அந்த பலிபீடத்திலே நீங்கள் தேவனோடு கூட தனித்து இருக்கிற போது, தேவனோடு கூட நேரம் எடுக்கிற போது, தேவனுக்கான பலிகளை செலுத்துகிற போது, உங்களுடைய வாழ்விலே தேவன் செய்த எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னா நன்றி சொல்ல முடியும். தனிப்பட்ட வகையிலே நீங்கள் தேவனோடு கூட நேரம் எடுக்கிற போது தேவனிடத்தில் என்ன செய்ய முடியும் சொன்னா நம்முடைய சகல காரியங்களையும் நம்பிக்கையோடு சொல்ல முடியும். ஒரு கூட்டத்திலே ஆட்களுக்கு நடுவிலே தேவனை தொழுது கொள்ளுகிற போது நம்மால என்ன செய்ய முடியாது சொன்னா எல்லாவற்றையும் சொல்லி அவரை தொழுது கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்காக தேவன் செய்த நன்மைகள், தேவன் செய்த உதவிகள், தேவன் விடுவித்தவைகள், தேவன் வெற்றி தந்தவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது சொன்னா நம்முடைய எல்லா கூட்டங்களுக்கு நடுவிலே அப்படி சொல்லி துதிக்க முடிகிறதில்லை. ஆனால் உன் தனிப்பட்ட பலிபீடத்திலே நீ தேவனுக்கு என்ன செய்ய முடியும் சொன்னா கர்த்தர் உன்னை நடத்தின பாதைகள், நீ நடந்து வந்த வழிகள், நீ விழுந்த இடங்கள், நீ எழுந்த இடங்கள், தேவன் உன்னை தூக்கி சுமந்த இடங்கள் எல்லாவற்றுக்காக என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சமூகத்திலே அந்த நன்றிகளை, பலிகளை, சோத்திரங்களை செலுத்த முடியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா இன்றைக்கு உன் தனிப்பட்ட பலிபீடம் எப்படி இருக்கிறது? நேருடைய வாழ்விலே தனிப்பட்ட பலிபீடங்கள் எல்லாம் மண்ணினாலே கட்டப்பட்டவைகள் போல சிதைந்து போய் கிடக்கிறது. பலிபீடங்களே இல்லை. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? சரி செய்யப்பட்டாக வேண்டும். அழைத்திருக்கிறார், அழைத்து நடத்தி வந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார். ஆதியாகமம் 12 அந்த முதல் 8 வசனங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்வேன், உன்னை நடத்துவேன் என்று சொன்னார். தேவன் அவனை நடத்த ஆரம்பித்த போது 7வது வசனமும் 8வது வசனமும் சொல்லுகிறது, ஆபிரகாம் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். தேவனுக்குரியவைகளில் ஆபிரகாம் பாருங்க, அவனுடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவனை தொழுது கொள்ளுகிறதிலே, தேவனை ஆராதிக்கிறதிலே, தேவனுக்கு மகிமை செலுத்துகிறதிலே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னை நடத்தி வருகிறார். என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யட்டும்? துதி சோத்திரங்களை செலுத்தட்டும். ஆபிரகாம் அதை செய்கிறான். ஏன் சொன்னா தேவன் என்னை அழைத்தார், தேவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பதாக என் பலிபீடம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறதாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் அவனை நடத்தின போது என் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் ஏறக்குறைய 4 பலிபீடங்களை கட்டுகிறான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணங்களுக்கானது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டுகிற போது அந்த பலிபீடத்திலே பாருங்க, ஒரு பலி செலுத்த வேண்டும். தேவன் தீர்மானிக்கிறார் பலியை.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்ட பல நேரங்கள்ல நாம் தான் நம்முடைய பலிகளை தீர்மானிக்கிறோம். இந்த பலிபீடத்தில் இன்றைக்கு எதை செலுத்துவது என்று நாம் என்ன செய்கிறோம்? தீர்மானிக்கிறோம். நல்லது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு இன்றைக்கு தேவன் எனக்கு இவைகளை செய்திருக்கிறார், என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லட்டும். தேவன் என் வாழ்வை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறார், நான் தேவனுக்கு நன்றி சொல்லட்டும். தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார், நான் தேவனுக்கு நன்றி சொல்லட்டும். ஆனால் சில நேரங்களிலே தேவன் பலியை தீர்மானிக்கிற போது, அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய சவால். என்னன்னு சொன்னா, தேவன் பலியை தீர்மானிக்கிற போது அந்த பலி செலுத்துகிறதிலே தேவ பிள்ளைகள் தோற்று போகிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை செய்ய முடியல, ஆண்டவர் கேட்கிறதை கொடுக்க முடியல. ஆண்டவர் பாருங்க, ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்களோடு கூட உறவாடுகிறார். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிறதிலே தேவ பிள்ளைகளாக தோற்று போகிறோம் பல இடங்களிலே. ஏன் நம்முடைய பலிபீடங்கள் அங்கீகரிக்கப்படலன்னு சொன்னா, தேவன் ஒரு பலியை எதிர்பார்க்கிறார். அந்த பலியை நம்மால என்ன செய்ய முடியல? செலுத்த முடியல. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன பலியை எதிர்பார்த்தா தெரியுமா? அந்த அதிகாரம் ஆரம்பிக்கிற போது சொன்னார், உன் நேசகுமாரனும் ஏக சுதனுமாய் இருக்கிற ஈசாக்கை கொண்டு வந்து பலியிடு என்று சொன்னார். அவன் விரும்பினவைகளை பாருங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை சொன்னா, நம்முடைய விருப்பமானவைகளை தேவனுக்கு என்று செலுத்துகிறது என்று வருகிற போது நாம் தோற்று போகிறோம். இல்ல இல்ல, இதெல்லாம் என்னோட precious time, இதெல்லாம் என்னால என்ன செய்ய முடியாது, இதெல்லாம் கடவுளுக்காக கொடுக்க முடியாது, இதெல்லாம் என்னுடைய விசேஷமானவைகள், இதெல்லாம் கடவுளுக்காக கொடுக்க முடியாது. இதெல்லாம் யாருடையது? என்னுடையது, எனக்கானது, என் குடும்பத்துக்கானது, என்னுடைய எதிர்காலத்துக்கானது, இதெல்லாம் என்னுடையது என்று வருகிற போது என்ன செய்கிறோம் சொன்னா, பலி செலுத்துகிறதிலே தோற்று போகிறோம். இந்த வேத பகுதி சொல்லுகிறது, ஆபிரகாமினிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நேசகுமாரனை ஏகசுதனை கொண்டு வந்து பலியிடு என்று சொல்லுகிற போது ஆபிரகாம் என்ன செய்தான் போட்டிருக்கு தெரியுமா? ஆபிரகாம் அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டி தேவன் விரும்பின பலியை அதன் மேல் கொண்டு போய் வைத்த போது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய தனிப்பட்ட பலிபீடங்களிலே தேவன் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். நம்மாலே கொண்டு போய் என்ன செய்ய முடியல? அந்த பலியை செலுத்த முடியல. பின்வாங்குகிறோம், மறுதளிக்கிறோம், விலகி போகிறோம். தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் என்ன செய்கிறோம்? கடந்து போகிறோம். பலிபீடம் எப்படி இருக்கிறன்னு சொன்னா, அனலுமின்றி குளிருமின்றி அணைந்து போன நிலைமையில ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். கர்த்தர் அவனை அங்கீகரிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலிபீடங்களை கவனித்து பாருங்க. அவைகளிலே நித்தமும் ஆராதனை நடக்கிறதா? அவைகளிலே நித்தமும் பலி செலுத்துகிறீர்களா? அதுல அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்கிறதா? தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதுல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் தனிப்பட்ட பலிபீடம் எப்படி இருக்கிறது? எஸ்ஐயா சொல்லுகிற போது 57ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கின ஆவி உள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுகிறேன் சொல்ற பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமூகத்திலே உன் பலிபீடத்துக்கு முன்னாலே வருகிற போது எப்படி வரணும் சொன்னா, அப்படியே உடைக்கப்பட்ட நிலைமையில வரணும். ஆண்டவருக்கு முன்பதாக அந்த பலிபீடத்திலே சொன்னா, உன் தனிப்பட்ட பலிபீடம் என்ன செய்யும் சொன்னா, உன் வாழ்க்கைக்கான சகல வெற்றியை கொண்டு வரும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, உன் பலிபீடத்தை நீ சரியாய் செய்கிற போது, ராஜாக்கள் 18 நீங்கள் வாசிக்கிற போது 30வது வசனம் சொல்லுகிறது, எலியா கர்மேல் பர்வதத்திலே தனித்து நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய பலிபீடங்கள் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் விரும்பினவைகளை செய்த போது என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்ததா? ஒரு அக்கினி இறங்கி வந்து அந்த பலிகளை அங்கீகரித்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே கடந்து போகிற சூழல்களிலே நீங்க ஒரு பெரிய வெற்றியை எடுக்க வேண்டுமானால் வேதம் என்ன எதிர்பார்க்கிறது? உன் பலிபீடமும் உன் பலியும் எப்படி இருக்க வேண்டும்? போராட்டங்கள் தான், பாடுகள் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயும் யோசுவாவும் கடந்து போகிற போது, ஒரு யுத்தத்துக்கூடாக கடந்து போகிற போது, நீங்க வாசிக்க முடியும் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் வச்சான் தெரியுமா? பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார்,
ஒரு பெரிய வெற்றி எப்போ வருகிறது, ஒரு பெரிய ஜெயம் எப்போ வருகிறது? ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். போராட்ட காலங்கள் தான். கர்த்தருக்கு மகிமை. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உன் தனிப்பட்ட பலிபீடம். தேவனுக்கு முன்பதாக நேரம் எடுக்கிறான். பாருங்க, யுத்தத்திலே யோசுவா ஓடிக்கொண்டு இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, மோசே சொன்னா, இல்ல நீ யுத்தத்துக்கு போ, நான் தேவனிடத்துக்கு போகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பலி செலுத்துகிற அனுபவங்கள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது தான். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தான். இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட பலிபீடங்களை செப்பனிட்டே ஆக வேண்டும். எங்கெல்லாம் பழுது இருக்கிறது, எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறோம், இவைகள் எல்லாம் சரியாய் சீர்தூக்கி பார்க்கிற போது நம்மை நாம என்ன செய்ய முடியும் சொன்னா, தேவனுக்கு முன்பதாக சரிப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு 40 நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதுக்கான நாட்கள். இதெல்லாம் நம்முடைய பலிபீடத்தை சரி பண்ணுகிறதற்கான நாட்கள். நேரம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள், 2வது ஒரு பலிபீடத்தை பார்க்கிற போது தேவ பிள்ளைகளுடைய வாழ்வியல் பலிபீடம், தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பலிபீடம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறா? உன் தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட வகையிலே நீ தேவனோடு நேரம் எடுக்கிறது வேறு. தேவன் தனிப்பட்ட வகையிலே உனக்கு செய்கிறவைகளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது வேறு. ஆனால் ஒரு குடும்பமா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தேவ சமூகத்திலே வந்து தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பலிபீடங்கள் சிதைந்து போய் கிடக்கிறது. குடும்பமா உட்கார்ந்து தேவன் எங்களுக்கு இவைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதான குடும்பங்கள் குறைவுபட்டு இருக்கிறது. இன்னும் அநேக குடும்பங்களிலே அப்படி ஒரு பலிபீடங்களே இல்லை. சில குடும்பங்களிலே பலிபீடங்கள் இருக்கிறது. எப்போதாவது அங்க என்ன செய்யப்படும் சொன்னா, பலி செலுத்தப்படும். எப்போதாவது கர்த்தர் ஒரு நன்மை செய்தால் என்ன செய்யப்படும்? ஒரு பலி செலுத்தப்படும். கர்த்தர் ஒரு நன்மையான ஈவை தந்தால் அங்க என்ன செய்யப்படும்? குடும்பமா உட்கார்ந்து பலி செலுத்துவார்கள். எப்போதாவது நிகழும், எப்பொழுதும் நிகழும்படி. இன்னைக்கு குடும்ப பலிபீடங்கள் தேவன் எதிர்பார்க்கிறார். இவைகள் தான் நம்முடைய வாழ்வை என்ன செய்யும்? ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வரும். என்னோடு கூட நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஒரு குடும்பம் தேவனை அங்கே தொழுது கொள்கிறது. ஒரு குடும்பம் பலிபீடத்திலே பலி செலுத்துகிறது. அந்த பலி அங்கீகரிக்கப்படுகிறது. மனோவாவும் அவன் மனைவியும் என்ன செய்தார்களா? வாசிங்கள். அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறி போனார். மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகம் குப்புற விழுந்தார்கள். நல்ல கவனிங்க, இங்கே ஒரு குடும்பம் பலி செலுத்துகிறது. அந்த பலியை தேவன் அங்கீகரிக்கிறார். பலியின் மேலே தேவ பிரசன்னம் வருகிறது. பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பரலோகம் நன்மைகளை அனுப்புகிறது. மலடியாய் இருந்த மனோவாவின் மனைவி என்ன செய்யப்படுகிறாளா? ஆசீர்வாதம் உள்ளவளாய் மாறுகிறார். ஒரு பலத்த ஜாதியை, சந்ததியை கர்த்தர் அவளுக்குள்ளாக இருந்து எழுப்புகிறார். இவைகள் எல்லாம் எப்பொழுது சம்பவிக்கிறது தெரியுங்களா? ஒரு குடும்பத்தின் பலிபீடம் கட்டி எழுப்பப்படுகிற போது. இன்னைக்கு குடும்பங்களிலே பலிபீடங்கள் தொலைந்து போய் இருக்கிறது. ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் நன்மை இல்லை? குடும்பங்களிலே தேவன் எதிர்பார்க்கிற பலிபீடம் இல்லை. மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவார். அதே 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். நோவாவின் குடும்பத்தை தெரிந்து கொண்டார். நோவாவை குறித்து ஆண்டவர் பேசுகிற போது அதுக்கு முந்தைய அதிகாரங்களிலே பேசினார். இந்த ஜனங்களுக்குள்ளே நான் உன்னை நீதிமானாய் பார்க்கிறேன், உத்தமனாய் பார்க்கிறேன், நீ வா மகனே என்று சொல்லி நோவாவை தேவன் அழைத்த போது நோவா என்ன செய்தான்னு போட்டிருக்கு தெரியுமா? அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து போகிறான். நல்ல கவனிங்க, அந்த குடும்பம் கடந்து போகிறது. அந்த குடும்பத்தினுடைய காரியங்கள் எல்லாம் தேவனால் என்ன செய்யப்படுகிறதா? நடத்தப்படுகிற போது பிரமாணங்கள் நோவாவுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரமாணத்தின்படி நோவா என்ன செய்கிறானா? பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் கடந்து போகிறான். அழைப்பு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைக்கப்பட்ட நிலைமையில கடந்து வந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா அடுத்த நிலைமைகளுக்கு போகிற போது நமக்கு என்னென்ன கஷ்டம்.
பிரமாணங்களை நிறைவேற்றணும்னு சொன்ன என்னது? ஞானஸ்நானம் எடுக்கணும்னா கஷ்டம், ஆண்டவருக்கான காரியங்களை செய்யணும்னா கஷ்டம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, நோவா அவனும் அவன் குடும்பமும் என்ன செய்யறாங்களா? ஒரே நேரத்துல குடும்பமா ஞானஸ்நானம் எடுக்கிறான். எப்படி எடுக்கிறானா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருந்த பேழையின் கீழ் முழுவதும் பெருவெள்ளத்தினாலே நிறைந்திருந்தது, மேலே இருந்து பெருமழை பொழிந்து கொண்டிருந்தது. ஆக மொத்தம் அதில் சொன்னா முழு குடும்பமே தண்ணீருக்கூடாக கடந்து வந்து கரையேறினது. இது ஒரு ஞானஸ்நானத்தின் அனுபவங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக ஒரு குடும்பமா தேவனுக்குள்ளாக நிற்கிற போது, தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிற போது, அந்த குடும்பத்தின் மேலே தேவனுடைய கரம் இறங்கி வருகிறது. ஒரு குடும்பமா ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். குடும்பமா தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றுகிற போது ஆண்டவருக்கு மகிமையாக வேதம் சொல்லுகிறது. நோவா என்ன செய்தானா? அதை 8:20 சொல்லுகிறது, நோவாவும் அவன் குடும்பமும் புதிய பூமியிலே ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள். குடும்பமாய் அங்கே பலி செலுத்துகிறார்கள். அந்த பலியிலே தேவன் என்ன செய்தாரா? ரொம்ப பிரியப்பட்டார். ஆண்டவருக்கு மகிமை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர்ந்தார். அவரால் அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்காம இருக்கவே முடியாது. நோவாவோடு கூட பேசும்போது பாருங்க, அதுக்கு பிந்திய வசனங்கள்லாம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்ன, அவனோடு கூட ஒரு வானவில் உடன்படிக்கை செய்கிறேன், நான் கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், சகலவற்றையும் ஆண்டுகள் சகலவற்றையும் ஒரு பூமியை முழுவதுமாய் உண்டாக்கி ஒரு குடும்பத்தின் கையிலே கொடுத்தார். ஏன் தெரியுங்களா? எங்க குடும்பமாய் தேவனை தொழுது கொள்ளுகிற போது கர்த்தர் எல்லா நன்மைகளை அருளிச்சு. நம்முடைய குடும்ப பலிபீடங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது அதை பார்க்கணும். பலிபீடங்களே இல்லை, பலிபீடங்கள் கட்டப்பட்டாக வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமைனா இவைகளை செய்கிற போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற. பாருங்க, இன்னொரு மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் சொல்லுகிறது, யாக்கோபும் அவனுடைய குடும்பமும். ஆண்டவர் அவங்கிட்ட சொன்னார், யாக்கோபே, ஒரு காலம் இருந்தது, பயந்து ஓடிக்கொண்டு இருந்தாய், அப்ப நான் உனக்கு தரிசனமான இல்லையா? நீ என்ன செய்ய? மறுபடியும் நீ என்னிடத்திலே வா என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறது, அந்த அழைப்பை கேட்டு யாக்கோபும் அவன் குடும்பமும் என்ன செய்தார்களாம்? தேவனுக்கான ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக அவர்கள் புறப்பட்ட போது என் வேதம் சொல்லுகிறது, முதல் காரியம் தெரியுமா போட்டிருக்கிறது, அவர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். ஒரு குடும்பமாய் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்களை என்ன செய்தார்களாம்? தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் அகற்றுகிறான். யாக்கோபு சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமற்றவைகள், இவைகளை அகற்றி போடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் புதைத்து போட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஒரு பலிபீடம் கட்ட விரும்புகிறாயா? உன் குடும்பத்தில் அந்த பலிபீடம் இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் உன் கூடாரத்தை விட்டு விலக்கு என்று சொல்லுகிறார். எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத அவைகளை விலக்கு. விலக்கிட்டு அவர்கள் என்ன செய்தார்களா? வருகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாய் ஒருவனும் எழும்பாதபடி கர்த்தர் பராக்கிரமசாலியாக அவனோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாகிறது. யாக்கோபை பின்தொடர்ந்தவர்கள் எல்லாம் நிறுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தி கொண்டு வந்தார். யாக்கோபு பலிபீடம் கட்டுகிறான், தேவனை தொழுது கொள்ளுகிறான். 9வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்றீங்களா? கர்த்தர் பாருங்க, நீங்க தேவனுக்காக உங்க பலிபீடத்தை சரியாய் கட்ட ஆயத்தப்படுவீர்களானால் வேதம் சொல்லுகிறது, உன் பலி அந்த பலிபீடத்திலே செலுத்தப்படுகிற போது அவர் வந்து என்ன செய்வாரா? தரிசனமாகி உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் 10வது வசனம் பாருங்க, சொல்றாரு, இப்போ உன் பேர் யாக்கோபு, நான் உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுகிறேன். பாருங்க, ஒரு எத்தன் என்கிற நிலைமையிலிருந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்குள்ளாக கடந்து போகலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறபடி உங்கள் குடும்பத்தின் பலிபீடம் இருக்குமானால் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றுவார். தொடர்ந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவங்களோட பேசினா, உன்னை மாத்திரம் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. எப்ப தெரியுமா? அந்த குடும்பத்தினுடைய பலிபீடம் தேவனுக்கு மகிமையாய் கட்டப்பட்ட போது.
இன்னைக்கு அப்படி இல்லை. பலிபீடங்கள் எப்படி இல்லை? குடும்பங்களை பாருங்க, பிள்ளைகள் குடும்பமா தாய் தகப்பன் பிள்ளைகளாக தேவ சமூகத்தில் உட்கார்கிறதுக்கு பிள்ளைகள் ஆயத்தமா இல்லை, பயங்கர பிஸி எல்லாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு 40 நாட்களை ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். தனிப்பட்ட பலிபீடத்தை கட்ட விரும்புறீங்களா? காலையில 6 மணிலிருந்து சபை திறந்துதான் இருக்கும். வந்து உட்கார்ந்து தனிப்பட்ட பலிபீடத்தை கட்டு. கர்த்தர் அதில் பிரியப்படுவார், இறங்கி வருவார், ஆச்சரியமாய் உன்னை நடத்துவார். குடும்பமா பலிபீடத்தை கட்டணுமா? கர்த்தருக்கு மகிமுன மாலையில கூட்டம் வச்சிருக்கோம். குடும்பமாய் வந்து தேவ சமூகத்துல தேவனை தொழுது கொள்ளுகிறோம். எல்லா தேவன் என்னன்னா, தேவன் எதிர்பார்க்கிறவைகளை, ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். இந்த பலிபீடத்தின் மேலே தேவ பிள்ளைகள் செலுத்துகிற அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கணும். சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருவோம் என்றால் கர்த்தரையே என்ன செய்வோம்? சேவிப்போம், அவரை தொழுது. ஏன்னா அதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் எங்களை நடத்துவார். கடைசியாக ஒரு பலிபீடத்தை சொல்லுகிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவாலயத்து பலிபீடம். தேவாலயத்து பலிபீடம்னா இந்த புல்பிட் இல்லை. இன்னைக்கு புல்பிட்லாம் என்னன்னா பைபிள் வைக்கிறதுக்கான ஒரு முக்கிய இடமா, எண்ணெய் வைக்கிறதுக்கு, இது வைக்கிறதுக்கு. தேவாலயத்தின் பலிபீடம் எப்படிப்பட்டது சொன்னா, தேவ ஜனங்களாய் கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளுகிற இடம். தனிப்பட்ட வகையிலே தொழுது கொள்ளுகிறது வேறு, குடும்பமாய் உட்கார்ந்து பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது வேறு. இப்படி குடும்பமாய் ஒரு தேவ சபையாய் நாம் கூடி வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறது வேறு. ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, இவைகளை பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆகணும். தேவனுடைய விருப்பம் என்ன? எபிரேயர் 10:25 சொல்கிறது. பாருங்க, வாசிக்கிறோம். எபிரேயர் 10:25, சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல. யாரு? சபை கூடி வருகிறதை எல்லாரும் சொல்லல, 1-2 ஒழுங்கினம் இருக்குன்ற. 1-2 சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணுமா? சர்ச்சுக்கு வரலன்னா அந்த ஆத்மாவை பார்த்து என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுமா? புத்தி சொல்லணும். ஏன்னா தேவன் எதிர்பார்க்கிறா, இந்த பலிபீடத்தை நீங்கள் சரி செய்யாத வரையில் பரலோகம் பார்த்துட்டே இருக்கான். வெளிப்படுத்தல் 11:1 வாசிங்கன்னா பரலோகம் பார்த்துட்டே இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு ஸ்கேலை கொடுத்தாரு. ஒரு ஸ்கேலை கொடுத்து போய் அளந்துட்டு வான்னாரு. யாரும் அளந்துட்டு வர சொன்னார் தெரியுங்களா? அங்க 3 பேரை போட்டிருக்காரு. எதெல்லாம் அளக்க சொன்னாரா? வாசிங்கம்மா. தேவனுடைய ஆலயத்தையும் முதல்ல, பின்பு கைக்கோலுக்கு அளவுகோல் என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவ தூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பாருன்னு சொன்னார். மெஷர் பண்ணிட்டு வான்னு சொன்னார். தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதா அப்படின்னு என்ன செய்யணுமா? பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிற போது சொல்லுகிறான், நீங்களே தேவனுடைய ஆலயம். யாரு? பரலோகம். அப்ப என்ன செய்யுமா? முதல்ல நம்மளை அளந்து பார்க்கும், அளவு சரியா இருக்கான்னு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அளவு என்ன செய்யாது, இங்கே எங்கே அப்படியே ஜிக்ஜாகா இருக்கும். நம்ம இவங்கெல்லாம் இருக்காங்க, ஆட்கள்லாம், என்ஜினியர்லாம். அளவு சரியா இருக்கணும்னா நான் இந்த மூலையில இருந்து இந்த மூலை அளக்கணும், இந்த மூலையில இருந்து எல்லா பக்கமும் அளந்தாதான் என்ன செய்யுமோ? பலிபீடமும் அப்படிதான். எல்லா பக்கமும் அளவு சரியா இல்லைன்னா அந்த பலிபீடத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம். பாருங்க, சொல்றாரு, தேவாலயத்தை அளந்துப்பா. தேவன் விரும்புகிற, தேவன் உலாவுகிற ஒரு இடமாக அது இருக்கிறதா என்று அளந்துப்பா. தேவாலயத்தினுடைய பலிபீடத்தை அளந்துப்பா. பலி செலுத்துகிறவர்களை அளந்துப்பா. ஆண்டவருக்கு மகிமை அளந்து பார்த்தா எப்படி இருக்கும்? மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் அப்படிதான் போட்டிருக்கு. தானியேல் சொல்றார், அளந்தெல்லாம் பார்த்தேன், ஒண்ணு அளவு என்ன இல்ல மிஸ் ஆகுது பாஸ்டர், அளவு
மிஸ் ஆகுது. இந்த பக்கம் கொஞ்சம் போனா அந்த பக்கம் எடுக்குது, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் சரி பண்ணி அவன் நேசனா தேவன் விரும்புகிற பலிபீடம் சொல்லுகிறா. ஏன்னா அந்த பலி செலுத்துகிறதுலே பழைய ஏற்பாட்டு காலங்களை போல அல்ல பலி. அந்த பலியெல்லாம் கிறிஸ்து செலுத்தி விட்டார். பவுல் எபிரேயர் 10:10 அப்படிதான் சொல்லுகிறார். ஒரே ஒரு தரம் கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே பலி பூரணமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. இனி என்ன செய்ய வேண்டியது இல்லையா, தினம் போய் ஆட்டடிப்போமா, ஏதாவது பலி அப்படியெல்லாம் இல்லை. அந்த பலி எல்லாம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, தேவன் விரும்புகிற பலி என்ன தெரியுங்களா? எபிரேயர் 10:8-9 வசனங்கள் சொல்லுகிறது, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். ஒரே ஒரு பலிதான். தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்ன, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். தேவ சித்தம் என்ன? தேவ பிள்ளைகள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இப்படி கூடி வருகிற போது ஒரு ஆள் உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, நல்லா சோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆவியில நிரம்பி இருந்தா என்ன செய்யும்? ஆமென் சொல்லுங்கன்னு சொன்னாதான் ஆமென் சொல்லுவீங்க. அப்படிதானே? சாதாரணமா எப்படி வரணுமோ அப்படியே ஸ்பான்டனியஸா உள்ள இருந்து அப்படியே தன்னெழுச்சியா வரணும். இங்க அப்படி கிடையாது. பின்னாடி அந்த டார்குச்சி வச்சு குத்துற மாதிரி குத்தும், நல்ல சொல்லு, ஆமென் சொல்லு, கைத்தட்டி இதெல்லாம் சொன்னாதான் நான் இல்லை. எப்படி இருக்கணுமா தேவ பிள்ளைகள்? பாருங்க, இங்க போடப்பட்டிருக்கிறது எல்லாம் செலுத்தப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? தேவ சித்தத்தின்படியா தேவனை தொழுது கொள்கிற போது, இப்படி கூடி வருகிற போது அந்த ஆராதனையில பரலோகம் என்ன செய்யணுமா, அப்படியே மகிமைப்படணும். ஏன்னா தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளாக எங்கெல்லாம் கூடி வருகிறோமோ, குடும்பமா கூடி வந்தா கொர்நேலியு வீட்டை போல என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கூடி வர வேண்டும். தனி நபரா ஒரு பலிபீடம் கட்டினா ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். சாலமோன் கட்டின பலிபீடம் தேவனுக்கு மகிமையா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் செலுத்துகிற பலியை அந்த பலிபீடத்தினாலே தாங்க முடியாததாக இருந்தது. அப்படின்னா பாருங்க, பலிபீடத்தின் அளவுகளை தாண்டி சாலமோன் பலி செலுத்தி கொண்டிருந்தான். இவ்வளவுதான் அளவு இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பலிபீடத்தாலே என்ன செய்ய முடியவில்லையா? ஆண்டவர் சொல்றார், போதும், எவ்வளவுதான் சொல். ஆனா நம்ம பாட்டு மாத்திரம் எப்படி பாடுவோம்? 1000 நாவு இருந்தாலும் போதாது. ஆண்டவரே என்ன பண்ண, ஒரு சோத்திரம் சொல்லிட்டு 10 நிமிஷம் வேடிக்கை பார்க்க, ஒரு சோத்திரம் சொல்லிட்டு 1000 நாவு கொடுத்தேன், ஒன்னுத்தையே என்ன செய்யல, 100% தேவனுக்கு. அவன் சொல்றான், சாலமோன் அவன் செலுத்தின பலிகளை அந்த பலிபீடம் தாங்க முடியாததாக இருந்தது. அதனால எதிரில் ஒரு பெரிய ஆளே அவன் ரெடி பண்ணான், பாபா இங்க செலுத்துவோன்னு சொன்னான். தேவ பிள்ளைகளாய் கொர்நேலியு பாருங்க, ஒரு குடும்பமாய் தேவனை ஆராதிக்கிற போது தேவன் அவனுக்காக பேசுகிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னவர் பிரஜாதிகளின் மேலே ஒரு அபிஷேகத்தின் பெருமழையை ஊற்றுகிறார். எப்போ இவைகளெல்லாம் சம்பவிக்கணும் சொன்னா, நம்முடைய பலிபீடம் சரி பண்ணப்படுகிற போது, பலிகளை தேவன் சரியாய் விரும்புகிற போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். நாம் கூடி வருகிற போது எரேமியா 29:12 சொல்லுகிறது. எரேமியா சொல்லுகிறார், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் என்ன செய்யணுமா? கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு. பாருங்க சொல்றான், நீங்க இப்படி தேவ பிள்ளைகளாய் கூடி வருகிற போது நல்ல ஆண்டவர் ஆராதிச்சா அந்த ஆராதனையிலே தேவன் இறங்கி வருவார். இறங்கி வந்து அந்த ஆராதனையில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் செய்வார். அது மாத்திரம் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறார், அந்த பலிபீடம் எப்படி இருக்கணுமா? 13வது வசனம், உங்கள் முழு இருதயத்தோடும். பாருங்க, அந்த பலியினாலே அந்த இருதயம் நிரம்பி இருக்கணும். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசுமா. நிரம்பி இருக்கிற போது சொல்லுகிறான், நீங்கள் தேவனை தேடுகிற அந்த நினைவுகளிலே பூரணப்பட்டு இருக்கிற போது அந்த வார்த்தைகள் அடுத்து சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு காணப்படுவேன். அல்லேலூயா. நீங்க தேவனை எப்ப பார்க்க முடியும் தெரியுங்களா? நீங்க தேவனை பூரணமாய் துதிக்க 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 தேவன் என்ன செய்வாரா? நமக்கு காணப்படுவார்.
ஆகார் சொல்றார், என்னை காண்பவரை நான் இடத்திலே கண்டேன். வந்தவர் என்ன செய்தார்? என் வாழ்வை ஆசீர்வாதமாக்கினார், எனக்கு ஆலோசனை தந்தார், என்னை நேர்வழியாய் நடத்தினார். நீங்கள் தேவனை தரிசிக்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்வை அப்படித்தான் நடத்துவார். சொல்லுகிறாங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு காணப்படுவேன், அது மாத்திரமல்ல உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன். நீங்க தேவனை சரியாய் தொழுது கொள்கிற போது எந்த சிறையில் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? சிறைகளை உடைத்து வெளியே கொண்டு வருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் தேவனிடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகும். தேவ ஜனங்களாக, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம். இததான் ஏசியா 56 ஏசியா சொல்லுகிறான், நான் என் ஜனத்தை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். என் வீட்டில் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், எனக்குரிய பலி செலுத்துவார்கள், அந்த பலிகளை நான் அங்கீகரிப்பேன். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜப வீடுன்னு சொல்லப்படும். என் ஜப வீட்டில் என் பிள்ளைகளை எல்லாம் நான் மகிழ்ந்திருக்க பண்ணுவேன். தேவ சமூகத்திலே வந்து தேவனை தொழுது விடுகிற போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்திராத மகிழ்ச்சியை தருவார். ஜெபத்தை கேட்பார், பதில் செய்வார், அற்புதங்கள் நடக்கும்.